Praise the Lord. Hallelujah. அழைப்பு கணக்கி இந்த மாலை வேளையில் வந்திருக்கிறதான பாஸ்டர் அவர்களுக்கு சபையின் சார்பாக விசேஷமாக இந்த ஆராதனைக்கு காரணமாக அந்த சகோதரி பிள்ளைகள் சார்பாக என்னுடைய சார்பாக கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் கிருபை பகிர்வாராக. Praise the Lord. Hallelujah. நாளை தினம் காலை வேளை உபவாச ஜெபம் உண்டு. சாயங்கால வேளையில் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் நீங்கள் நேரமே ஆலயத்தில் வாருங்க. கர்த்தர் நமக்கு கிருபை பகிர்வாராக. தொடர்ந்து ஜெபத்தோடு இருப்போம். அழைக்கப்பட்டதான ஊழியக்காரருடைய கரத்திலே தொடர்ந்து பகுதியை நிறைவேற்ற கிறிஸ்துவுக்குள் விரும்புகிறேன். Praise the Lord. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு நன்றி உண்டாகிறது. இந்த ராத்திரிகளிலும் ஆண்டவருடைய மாதவிடத்தில் வந்து தேவனை துதிக்க மகிமைப்படுத்த நம்முடைய ஆண்டவர் நமக்கு பாராட்டின பெரிய கிருபைகளை நினைத்து கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு சேர்ந்து கைகளை உயர்த்தி ஆண்டவர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, praise the Lord, praise the Lord, praise the Lord. அவர் நமக்காய் ஜீவன் தந்து
இடத்திலிருந்து ஆண்டவரே நிறைவான பலன்களை பெற்றுக்கொள்ள இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு அதனாலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தையை கர்த்தருக்கு ராத்திரிகளை நிறைவேற்றுவதாக இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய பாதம் தேடி வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளும் கர்த்தரால் அனுகிரகிக்கப்படட்டுமே, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமும் நீதி நிறைந்ததான அன்புள்ள பரலோக பிதாவே, அனுக்கிரகிக்கப்பட்டதான இந்த நல்ல இரவு வேளைக்காக ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாக முன்குறித்து இப்படிப்பட்ட நல்ல நாட்களை எங்களுக்கு காணும்படியான பாக்கியத்தை தந்து ஆண்டவர் விசேஷமாக அருமையான குடும்பங்களுக்கு நன்மைகள் செய்து இதை ஒரு விசேஷித்த கொடுகையாக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து தாங்கள் மாத்திரமல்ல இது நிமித்தமாய் சபையாம் குடும்பங்களும் அனுகிரகிக்கப்பட வேண்டும், தேசம் அனுகிரகிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் தீர்மானித்த அந்த குடும்பங்கள் அந்த இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரோடு கூட ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளாக நாங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் வருகின்றோம். அபிஷேகிக்கப்பட்ட வாக்குகளால் வார்த்தைகளால் எங்கள் மத்தியில் ஆண்டவர் வெளிப்பட்டு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றுங்க, தொடர்ந்து கர்த்தர் கிரியை செய்ய சகலத்தையும் உடைய கரங்களில் அர்ப்பணம் செய்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமைகளையும் எங்கள் அப்பா ஆண்டவரே ஒருவருக்கே நாங்கள் செலுத்தி எங்களை தாழ்மைப்படுத்தி உங்களை மட்டும் நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா நீங்க பிறகு நாங்கள் சிறுகிறோம். கர்த்தர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பெற்ற அன்புள்ள நாமத்தினாலே சோதரத்தோடு ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் ஜீவ நல்ல பிதாவே, சந்தோஷமாக நம்முடைய கைகளை உயர்த்தி ஒரு 3 நிலையை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் கிருபையினால் இந்த நல்ல நாட்களை நமக்கு தந்து ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம வந்து தேவனை துதிக்க கிருபை செய்து ஆண்டவரை நான் துதிக்கின்றேன், ஸ்தோத்திரிக்கின்றேன். அவன் எளிமையான என்னை இந்த ஊழியத்தில் கர்த்தருடைய கனமான சேவையை செய்வதற்காக அழைத்த அனுமதித்த அன்புக்குரிய பாஸ்டருக்கு நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் எல்லாரையும் தாராளமாய் ஏராளமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூட்டத்துக்கு காரணமாக இருக்கிற குடும்பங்களுக்கு நன்றி வாழ்த்துதல்கள். ஆண்டவரை தேடி வந்திருக்கிற எல்லா சிறுதும் வருதுமான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் தாராளமாக ஏராளமாக ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்தில் வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரைஸ் லட்சரி நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க, சந்தோஷமா கேளுங்க. கர்த்தருக்குள்ள எப்போதும் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பதுதான் நம்முடைய பலன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளை என்னதான் துக்கம் இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும், வருத்தங்கள் இருந்தாலும், பாரங்கள் இருந்தாலும் கர்த்தரை நினைத்து சந்தோஷமா அப்பா கூட இருக்கிறார், இதை நடத்துவார்ங்கிறதை பார்க்கலும் பலம் வேற ஒன்றும் இல்லை. மகிழ்ச்சியோட அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதிப்பதில் கர்த்தருக்குள்ள நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய ஆலோசனைகளை நம்ம கேட்பதற்காக 1 தீமோத்தேயுடைய நிருப புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11, 12 2 வசனங்களை படிக்கலாம். 1 தீமோத்தேயுடைய நிருப புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்தகுணத்தையும் அடைபடி நாடு. விசுவாசத்தையும் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை அழைத்த ஒரே ஒரு காரணத்தினால ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அக்கிரமக்காரர்களாய், அநியாயக்காரர்களாய், அசுத்தம் உள்ளவர்களாக, பாவிகளாக, இந்த உலகத்துல உலகத்துக்கு ஒத்தவர்களாக, நரகவாசிகளாக, பாதாளவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளை பரலோகத்தின் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்கிற பாக்கியத்தில் வேறொரு பாக்கியம் இல்லை. ஒரு திருமணத்துக்காக நம்மளை பக்கத்து வீட்டில் அழைச்சு நம்மளை அழைக்காம இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்?
சங்கடப்படுவோம். அங்க வந்து அழைச்சாங்க, எங்களை என்ன செய்யல, அழைக்கல. இப்ப ஆண்டவர் நம்மள எல்லாரையும் அழைச்சிருக்கிறார், நம்ம தான் என்ன செய்யல, வரவே இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அழைச்சிருக்கிறார். நீங்க அழைக்கிறீங்களா மற்றவங்களை? அழைக்கிறீங்களா? நாளைக்கு அழைக்கணும். ஏசப்பா உங்களை அழைச்சிருக்கிறார், நீங்க அழைக்கணும். ஏசப்பா உங்களை அழைச்சிருக்கிறாருன்னு நீங்க போய் என்ன செய்யறா போதும், அவங்களுக்கு சொன்னா போதும். சொல்லுவீங்களா? ஏதாவது ஒரு நாளுங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா உங்களை என்ன செய்கிறார், அழைக்கிறார்னு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். உங்களை என்னன்னு கேட்பாங்க, உங்களை தான் அழைச்சிருக்கிறார். உங்களை பேர் சொல்லி என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அப்படி வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் நிறைய பேர் அழைச்சிருக்கிறார். தீமோத்தேயுவை அழைத்திருக்கிறார். இதற்காகவே நீ என்ன செய்யப்பட்டாய், அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்படி அப்ப நம்மளை திருமணத்துக்கு அழைக்கிறதுக்கு என்ன ஒரு நோக்கம் உண்டு இல்லையா? வந்து நீ ஆசீர்வதிக்கணும், இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கணும், நாம நல்ல சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அழைப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த எந்த அழைப்புக்குமே ஒரு நோக்கம் இல்லாம இல்லவே இல்லை. எல்லா அழைப்புக்கும் என்ன இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கு. பேசுகிற என்ன இருக்குது, சத்தமா சொல்லுங்க, என்ன இருக்குது, ஒரு நோக்கம் இருக்கு. எல்லா அழைப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கல்யாண வீட்டுக்கு நம்ம அழைக்கும் போது வரணும், நீங்க வந்து சாப்பிட்டு ஆமென் முடிகிற வரைக்கும் நீங்க நிக்கணும் அப்படின்னு சொல்லி அழைக்கிறது கூட ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையை அழைக்கிறார். அப்படின்னா நிறைய நோக்கங்கள் இருக்கிறது. வேத புத்தகத்துல நிறைய அழைப்புகளும் இருக்கிறது. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு என்னது இருக்குது, நோக்கமும் இருக்குது. சோதரம் ஒரு அழையை சொல்லுங்க. அவன் நல்ல சந்தோஷமா ஒரு அழையை சொல்லுங்க. மகிழ்ச்சியா ஒரு அழையை சொல்லுங்க. நல்ல இந்த வலது கையை உயர்த்தினா, இந்த வலது கையில என்ன இருக்கான், தீர்க்காயுசு இருக்கான். இந்த இடது கையை சேர்த்து வைத்து என்ன இருக்கான், அதன் வலது கையில் தீர்க்காயுசு, இடது கையில் செல்வமும் கனமும் இருக்குது. செல்வமும் கனமும் ரெண்டு கையும் வைத்தலேனா ஹல்லேலூயா. நல்ல தீர்க்காயுசு வேணுமா உங்களுக்கு? இதே வைத்திருந்தா போதும், நல்ல என்ன கிடைக்கும். இனி செல்வமும் கனமும் கூட சேர்ந்து வேணும்னா ரெண்டு கை வைத்தலேனா ஒண்ணுமே கிடைக்குமா, கிடைக்காதா? சரி, இப்ப என்ன செய்ய போறோம், கண்ண மூடி ரெண்டு கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரத்துல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல சந்தோஷமா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல கைகளை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்கள் உயர்ந்திருந்த போது அவளுக்கு வல்லமைகள் கீழடக்கப்பட்டது உண்மையானால் இந்த ராத்திரி கர்த்தருடைய ஜனங்களுடைய கைகள் உயர்த்தி பிடிக்கப்படும் போது, கர்த்தருடைய ஜனங்களுடைய கரங்கள் பரலோகத்துக்கு நேராக உயர்ந்து நிற்கும் போது தங்களை மேற்கொண்டு வருகிற வல்லமைகளை அத்தனை கர்த்தர் நிரூபணப்படுத்துவார். இந்த ராத்திரி இந்த ராத்திரி இந்த ராத்திரி எல்லா சகல வல்லமைகளும் கீழடக்கப்படத்தக்கதாக பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா முன்னலையே சொல்லுவோம். அப்படி ஆண்டவர் இந்த தேவ மனுஷனை எதற்காக அழைத்திருக்கிறார், என்ன நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார் என்றால் 4 நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார். சொல்லுங்க, எத்தனை நோக்கத்துக்காக? 4 நோக்கத்தை சத்தமா சொல்லுங்க. எத்தனை நோக்கத்துக்காக? 4 நோக்கத்துக்காக அழைச்சிருக்கிறார். அந்த 4 நோக்கம் என்னன்னா, ஓடுவதற்கும் போராடுவதற்கும் நாடுவதற்கும் பற்றிக் கொள்வதற்கும் அழைச்சிருக்கிறார். சொல்லுங்க, எதுக்கு அழைச்சிருக்கிறார்? ஓடுவதற்கும் நாடுவதற்கும் போராடுவதற்கும் பற்றிக் கொள்வதற்கு அழைச்சிருக்கிறார். சேர்ந்து சொல்லுவோம், எதுக்கெல்லாம் அழைச்சிருக்கிறார்? ஓட அழைச்சிருக்கிறார், நாடுபடி அழைச்சிருக்கிறார், போராடும்படி அழைச்சிருக்கிறார், பற்றிக் கொள்ளும்படி அழைத்திருக்கிறார். சோதனை அல்லேலூயா. இதற்கென்றே நீ என்ன செய்யப்பட்டிருக்கிறாய்? அழைக்கப்பட்டும் இருக்கிறாய். ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், போராடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், பற்றிக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பெரிய வாக்கியம் தெரியுமா, எத்தனை பெரிய சாக்கியம் தெரியுமா. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பேரா வந்திருந்தாலும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் இதை பார்க்கலும் வேறொரு பாக்கியம் இல்லை. அல்லேலூயா. இந்தியாவுடைய பிரதமர் நம்மளை அழைச்சா சந்தோஷம் வருமா வராதா? வருமா வராதா? அடிச்சு புரண்டு அப்படி நம்ம ஊரெல்லாம் நோட்டீஸ் அடிச்சுட்டோம், என்ன யார் அழைச்சிருக்கு? அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பெரிய அழைப்பே இல்ல. தேவனுக்கு முன்பதாக இதெல்லாம் ஒரு பெரிய அழைப்பே இல்ல.
வானத்தை பூமியை படைச்சிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வமாக நம்மளை அழைச்சிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை நம்மை பார்க்கிற பாக்கியவான்கள் யாரும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நிமிஷத்துல கைகளை கொட்டி ஆவியில நிரம்பி ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்திற்காக, என்னை அழைத்ததற்காக, இப்படிப்பட்ட ஒரு சாத்தியத்திற்காக, என்னை அழைத்ததற்காக எல்லா கைகளை கொட்டி நம்மையும் அவன் சேர்த்து சொல்லியிருக்கிறார். இதற்காகவே நீ என்ன செய்யப்பட்டாய்? அழைக்கப்பட்டும் இருக்கிறாய். அவன் எதற்காக அப்படின்னா, ஒன்றாவது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஓடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோதனை அல்லேலூயா. ஆவிக்குரிய உலகத்துல
இங்க வந்திருக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் ஆவிக்குரிய உலகத்தில் ஆவிக்குரிய வட்டாரங்களில் இணைக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம், ஒருவேளை தெரியாம இருக்கலாம். நம்ம எல்லாரையும் நிக்கிறதற்கு அழைத்திருக்கிறார். கர்த்தர் என்னத்துக்கு அழைத்திருக்கிறார்? ஓட. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாதா? சில இடத்துல என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. சொல்ல பாப்பா, என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில நிக்க கூடாது. சில இடத்துல என்ன செய்யக்கூடாது? நிக்கவும் கூடாது, நடக்கவும் கூடாது, நிக்கவும் கூடாது. அப்படின்னா பரியாசத்தார் உட்கார்ற இடத்துல உட்கார கூடாது. வருங்க, நடக்காத, நிக்காத, இருக்காத. மனுஷனுக்கு முக்கியம் என்னதான்? 4 பகுதி தான். நிக்கிறதும், உட்காருகிறதும், நடக்கிறதும். அப்போ 3 பகுதியை சொல்லிட்டார். இல்ல, அங்க நிக்காத, அங்க நடக்காத, அங்க உட்காராத. அப்படின்னா எதுக்கு என்ன செய்யறது தெரியுமா? ஓடு. அங்க இருந்து என்ன செய்? ஓடிடு. இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், நிக்க வேண்டிய இடத்துல தான் நிக்கணும், உட்கார வேண்டிய இடத்துல தான் உட்காரணும். அப்படின்னா அங்க நிக்காத, இருக்காத, நடக்காத. அப்படின்னா என்ன செய்? ஓடணும். ஹல்லேலூயா. ஓடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லு பாப்பா, என்னத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஓடுவதற்கு. எந்த காரியத்துல ஓடணும்? பைபிளை திருப்பின நிறைய காரியத்துக்கு ஓடணும். நேரம் வேகமா ஓடுறபடினால நான் சொல்றேன் பாருங்க. அதாவது இந்த 11வது வசனம் சொல்லுகிறது, நீயோ தேவனுடைய மனுஷனே எவைகளை விடணும் தெரியுமா? வாசித்து பாருங்க. 8வது வசனத்துல படிங்க. சரி, 6ல இருந்து படிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். வாசிங்க. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளில் விடுகிறார்கள். பணாசை எல்லாம் தீமைக்கு வேறாயிருக்கிறது. சிலரை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவக்குத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இந்த மேற் சொல்லப்பட்ட இவைகளை விட்டு என்ன செய்? ஓடு. ஹல்லேலூயா. அப்ப எதில இருந்தெல்லாம் ஓடணும்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா சிலரெல்லாம் இதை விட்டு ஓடாதபடிக்கு இதுக்குள்ள போய் அகப்பட்டபடினால தான் இப்போ ஆண்டவருக்குள்ள வாழணும்னு தெரியல, உலகத்துல வாழணும்னு தெரியல, எப்படின்னா வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு போகணும்னு தெரியல. ஏன்னா ஏதோ ஒரு கண்ணிக்குள்ள போய் அகப்பட்டுட்டாங்க, மாட்டிட்டாங்க. சோதனை. ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஏன்னா ஓட வேண்டிய பிரகாரம் ஓடல. அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பிற்கு ஓடுவதற்கு அழைச்சிருக்கிறார். ஆமென். ஓட அழைக்கப்பட்டிருக்கும் போது விட்டுக்கொண்டு ஓட வேண்டியவைகளை ஓடாதபடிக்கு அங்க உட்கார்ந்தபடினால, அங்க நின்றபடினால, அங்க நடந்தபடினாலே அந்த பிரச்சனைக்குள்ள நீங்க அகப்பட்டு ஒரு கால் கூட எடுத்து வச்சு தங்களை முன்னிட்டு ஓட முடியல. விட்டுட்டு ஓடுமான்னு ஒரு ராத்திரி ஃபுல்லா சொல்லி பார்த்துடுங்க. ஆனா அவங்க கேட்கறது மாதிரி இல்லை. இந்த உலகம் அழிய போகுது, இந்த பட்டணம் அழிய போகுது, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுன்னு சொன்னா அந்த அம்மா அவன் கொஞ்சம் ஓடிட்டு என்ன செய்துச்சு? திரும்பி பார்த்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், லோத்தின் மனைவி என்ன செய்யுங்க? நினைக்கணுமா? எப்போ நினைக்கணுமா? சிந்தையில் எப்போ வரணும்? யாரை நினைக்கணும்? லோத்தின் மனைவி ஓட சொன்னவர் ஒரு கீழ்ப்படி இல்லை, கீழ்ப்படி இல்லை. அதனால அங்கேயே என்ன செய்துட்டாங்க? உப்புத்தூண் ஆயிட்டாங்க. ஏசப்பா இந்த உலகத்துல வந்த போது சொன்னார், எப்போ நினைச்சுக்கிடுங்க. யாரை நினைக்கணும்? லோத்தின் மனைவி நினைச்சுக்கிடுங்க. ஏன்னா நான் ஓட சொன்ன பிறகு அவன் என்ன செய்யல? ஓடி அந்த கண்மலை இடத்துக்கு ஓடிப்போ, அந்த கிறிஸ்துவ இடத்துக்கு ஓடிப்போ, அந்த இயேசுவை நோக்கி பார்த்து ஓடிப்போன்னு சொன்னா கேட்கல. நமக்கிட்டே அப்படித்தான். ஹல்லேலூயா. ஆமென். எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிடுவதும் முடிக்கிறதுமா இருக்கிற இயேசுவை நோக்கி
இயேசுதான் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுதான் நான் ஓடுகிறேன். சொல்லுவோம், பரம அழைத்து தந்தையோடு நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். சொல்லுவோம், பரம அழைத்து நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுதான் நான் ஓடுகிறேன், என் இயேசுதான் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. மகிழ்ச்சி. Hallelujah. இவைகளை விட்டு ஓடணும். ஏன்னா இயேசு நம்மளை ஓடுவதற்கு அழைச்சிருக்கும் போது இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு என்ன செய்துட்டே இருக்கணும்? நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில். அப்போ ஆண்டவர் நம்மளை ஓடு அப்படின்னு சொல்லும் போது அவன் சிலதை விட்டு ஓடாதபடி வேலையாகும். சில இடத்துல நம்ம என்ன ஆக வேண்டியது இருக்கிறது? உப்புத்தூள் ஆக வேண்டிய நிலைமை வந்ததுக்கு காரணம், அங்க ஃபுல் ஸ்டாப் ஆக வேண்டியதுக்கு காரணம், இந்த உலகத்துல போய் சிக்கினதுக்கு காரணம், பாவத்தில் அகப்பட்டதுக்கு காரணம். ஆண்டவர் சொன்னார் ஓடு, நம்ம சொன்னா இல்ல ஓட மாட்டேன். ஆண்டவர் சொன்னார் ஓடு, இல்லைன்னா ஓட மாட்டேன். ஆண்டவர் சொன்னார் இல்ல உட்காராத, நடக்காத, இருக்காத அப்படின்னு நீ என்ன செய்? ஓடிட்டே இரு, ஓடிட்டே இரு, ஓடிட்டே இரு. பொறுமையா என்ன செய்து இருக்கணும்? வலது பக்கமோ இடது பக்கமோ முன்னையோ பின்னையோ திரும்பி பார்க்காதபடிக்கு நமக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல பொறுமையாக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சந்தோஷமாக அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவைகளை விட்டு ஓடணும் அப்படின்னு சொன்னா பாருங்கள், நாம் இந்த உலகத்தில் கொண்டு வரப்படாத ஒன்றினாலும் நாம் அடிமைப்படுத்தப்படாதபடிக்கு ஓடணும். வசனம் சொல்லுகிறது, அவன் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தினால். ஏன்னா உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் என்ன செய்ய போகிறது இல்லை. ஒரு துரும்பாக நம்ம எடுத்துட்டு போகவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு குழந்தை பிறக்கும் போது ஆகணும் அவன் அது என்ன செய்யுமா தெரியுமா? கையை என்ன செய்துட்டு பிறகுமா? இருக பிடித்துட்டு வருமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அதை திறந்து பார்த்தா ஒண்ணுவாங்க இருக்காது. ஆனா அது ஒரு நம்பிக்கை, உலகத்துல என்ன செய்ய போறேன்? வாழ வந்திருக்கிறேன், எதையோ ஒன்றை சாதிக்க வந்திருக்கிறேங்கிற அடையாளம். அதை பாருங்க, 50, 60, 80, 90 வருஷ காலம் தாண்டி போகும்போது மனுஷன் கையை என்ன செய்வான்? திறந்து காமிச்சிட்டு போவான். இந்த மாதிரி என் கையில நான் ஒன்றும் கொண்டு போகவே இல்லை. இல்லையா? எங்கெல்லாம் கலைச்சிடுவாங்க, பிரைஸ்லாம் கலைச்சிடுவாங்க, கபலிச்சு மிக்கி மாலை மோதிரம் எல்லாம் கலைச்சிடுவாங்க. ஏதாவது தருவாங்களா? நமக்கு தருவாங்களா? கேட்டு வாங்கணுங்க. இதெல்லாம் எனக்கு தந்து விடணும். ஆமென். சமீபத்தில் ஒரு ஊழியக்காரன் சொன்னார், ஆமென், பெட்டியை தூக்கி உள்ள மண்ணுக்குள்ள இறக்கும் போது ஒரு ஊழியக்காரன் வெயிட் பண்ணு. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா வெள்ளக்குள்ள வைக்கிற நேரத்தில் இப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அவன் தபாரம் குழிக்குள்ள சாடி அங்கே இருந்த ஒரு கரிஞ்சு போன பிளான்ஸ் அதை எடுத்து மேலே போட்டுச்சு கரையில இருந்த. ஒரு நெட்டி உணராத உலகம் அப்படின்ற உலகம். அந்த மனுஷன் நினைக்கிற பாவம் தான் போற போக்கில் ஒரு நெட்டியாக என்ன செய்யணும்? கொண்டு போகட்டும், எப்ப வேண்டாம். அந்த நெட்டி யாரும் கொண்டு போட்டு நினைக்கவே ஒன்றும் தராத உலகம். சந்தோஷம். அல்லேலூயா. உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போக போவதும் இல்லை. போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தினால் போதும் போதும் போதும். என்ன நம்ம சம்பாதிக்கிறதையோ நம்ம அனுபவிக்கிறதையோ இந்த உலகத்தில் நம்மளா பெற்றுக்கொண்டதோ தேவனால் பெற்றுக்கொண்டதோ ஒன்றும் நம்ம கூட பரப்ப வரதே இல்லை. எல்லாரும் விட்டு தான் போறோம். கண்டுபிடி ஒரு பாட்டு பாடுவாங்க,
பாடுவாங்க, எனக்கு தெரியாது, இருந்தாலும் அவன் ஒரு லைன் பாடி பார்ப்போமா? எல்லாரும் போகணும், எல்லாரும் போகணும், மண்ணாகும் மாய விட்டு, வெறும் மண்ணாகும் மாய വിട്ട് നാം ഒന്നു ചിന്തിക്കുന്ന ശബരിയുടെ തീയാണ് കാണുന്നത്, കൊടും തീയാണ് കാണുന്നത്. നാം ഒന്നു ചിന്തിക്കുന്ന ശബരിയുടെ തീയാണ് കാണുന്നത്, കൊടും തീയാണ് കാണുന്നത്. എന്തിനു നോക്കുന്നു ചന്ദമീ മായയെ, അയ്യോ ചന്ദമീ മായയെ. எதுக்கு பாக்குறீங்க அழகான இந்த மாயை, ஒண்ணும் இல்லை. என்னதான் ஞானிகளுக்கெல்லாம் ஞானியா இருக்கிற மனுஷன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இந்த உலகத்துல ஒண்ண கூட நிஜம்னு சொல்லவே எல்லாம் என்னது இதோ காண்கின்றது மாய. சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேல காண்கின்ற அத்தனையும் மாய அப்படின்னு சொன்னா, அதாவது மாயினுடைய ஒரு எக்ஸ்பிளனேஷன் எப்படி நான் கற்றுக்கொண்டேன் என்னன்னா, இந்த குட்டி பிள்ளைங்க எல்லாம் சிலப்போ அப்படின்னு இந்த சோப்பு நுரைய வச்சு ஊதுவாங்க தெரியுமா? ஊதும்போது என்ன பறக்கும்? கலர் கலரா அழகா மினுமினா அப்படின்னு 7 கலர் வானவில் கலர்ல எல்லாம் என்னது பறக்கும்? கும்பிளி பறக்கும். இல்ல என்ன உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்க? கும்பிளி தானா? கும்பிளி பறக்கும். தபாவில பிடிக்கலாம்னு சொல்லி போனா அது என்ன செய்யும்? இதுக்கு பேர் தான் என்னது? மாயை. இந்த உலகம் எல்லாமே என்னதான் சொல்லுங்களேன். சங்கடமா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க. நாங்க என்னங்களும் கிடைக்கும்னு சொல்லி வந்தா நீ ஒண்ணும் வாங்காதேன்னு சொல்லி பிரசங்கம் பண்றோம் அப்படின்னு இருக்கிறீங்களோ? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும்போது நமக்கு தேவையானதெல்லாம் அதெல்லாம் அவருடைய வேலை. சரியா? நம்ம வேலை என்னன்னா அவர் சொல்லி இருக்கிறத சரியா நம்ம செய்யறதுதான் நமக்கு வேலை, அவ்வளவுதான். அப்ப பாருங்கள், உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் இங்கிருந்து கொண்டு போக போகிறதும் இல்லை. அப்படி என்பது நிச்சயம். அதுல எந்த சந்தேகம் உள்ள பாருங்க, வசனம் சொல்லுகிறது அவன் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அது யாரும் அப்படிதான். இந்த உலகத்துல பெரிய ஒரு மகானாய் வாழ்ந்த ஒரு மனுஷனை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க, இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம வரலாறு படிக்கும் போதெல்லாம் ஒரு மனுஷனை படிச்சிருக்கிறோம் இல்லையா? இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு இருக்கான்னு தெரியல. நம்ம படிக்கும் போது படிச்சோம் மெகா அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி இல்லையா? இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கும் 333 ஆண்டு காலங்களுக்கு முன்பதாக வாழ்ந்து கொண்டிருந்ததான கிரேக்க மன்னன் பிலிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறதான கிரேக்க மன்னனுடைய மகனாகிய மெகா அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி பெரிய சக்கரவர்த்தி. அதாவது வேத புஸ்தகத்துல பாருங்க, பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு பிறகு மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வந்தது. அந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் 127 நாடுகளை ஆட்சி புரிந்தது. இந்த 127 நாடுகளையும் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த அந்த நாட்டை தன்னுடைய கையின் கீழ் கொண்டு வந்தவன் தான் அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி. 127 நாடுகள். இன்னைக்கு 135 இல்லைன்னா 147 நாடுகள் தான் இருக்குது. அப்ப பாருங்க, அவ்வளவுக்கு பெரிய உலகத்தை மொத்தத்தில் அத்தனை நாடுகளையும் ஒரு கண்ட்ரோல்ல மன்னர்கள் ஆண்டிருக்கிறாங்க. அன்னைக்கு பாருங்க 127 நாடுகளை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிற மனுஷன். அந்த மனுஷனுக்கு இல்லாதது ஒண்ணும் இல்லை. அவன் ஒரு முறை அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி ஒரு 16-17 வயதுல அரண்மனைக்கு மேல நிற்கும் போது தன் தகப்பனிடத்துல 2 குதிரையை கொண்டு வந்தாங்களாம், பெரிய யுத்த குதிரைகளை. அந்த யுத்த குதிரை யாராலும் அடக்கப்பட முடியல, கனவென்று கனத்து கொண்டு நிற்கிறது. அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி மேல இருந்து பார்த்துட்டு இருந்தவன் சின்ன பையன் தான். அலெக்சாண்டர் துரிதமா கீழே இறங்கி வந்து ஒரு குதிரைக்கு மேல துள்ளி குதிச்சு அதுக்கு மேல இருந்து அந்த ரிபனை பிடிச்சு அப்படியே ஒரு ரவுண்டு போய் அழகா கொண்டு வந்து நிப்பாட்டினான். இப்படிப்பட்ட அவன் தத்துவ மேதைகளிடத்திலிருந்து ஞானங்களை கற்றுக்கொண்டிருந்த அந்த காலத்துல அப்பவே அவருக்கு பயங்கர ஞானம். அந்த சூரியனுடைய அந்த அருணோதய ஒளியினால அந்த குதிரையினுடைய அந்த நிழல் நின்று அடிச்சுட்டு இருந்ததாம். அதை பார்த்து குதிரை
அடங்காம அப்படியே தனக்கு முன்பதாக ஏதோ நிக்குது அப்படின்னு வீராப்பு காட்டும் போதாக இதை புரிந்தவன் கீழே இறங்கி வந்து அந்த குதிரையை திசை மாற்றி அடக்கி நிறுத்தி அப்படி அப்போ தகப்பனது புரிஞ்சு போச்சு இவன் ராஜ்யத்தை ஆளும் அப்படின்னு சொல்லிச்சு அப்படி இந்தியாவுடைய பஞ்சாப்ல வந்தாராம். சரித்திரத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். இந்து மகா சமுத்திரத்தை பார்த்து அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி சொன்னா, நீ நல்ல வேலை தப்பிட்ட, நீ ஒரு சாம்ராஜ்யமா இருந்திருந்தீங்கன்னா உன்னைய காலுக்கு கீழே நான் என்ன செய்திருப்பேன், நல்ல வேலை நீ கடல் ஆயிட்ட. பாருங்க, நீ சமுத்திரம் ஆனதுனால நீ தப்பி போற, நீ மட்டும் ஒரு ராஜ்யமா இருந்திருந்தேன்னா உன்னை நான் எங்க கொண்டு வந்திருப்பேன், காலுக்கு கீழே அடக்கி ஒண்ணு ஆண்டிருப்பேன் அப்படின்னு சொன்ன அலெக்சாண்டர் சக்கரவர்த்திக்கு ஒரு சின்ன காய்ச்சல் வந்துச்சு. எல்லா மருத்துவர்கள் வந்தாங்க, மருந்து கொடுத்தாங்க. அவன் நிக்கிறது மாதிரி தெரியல. அலெக்சாண்டர் உடனடியா கிரீஸுக்கு போகணும்னு தன்னுடைய உள்ளத்துல ஏவப்படுகிறது. இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி அப்படின்னு சொல்லிட்டு சாரி மன்னிச்சிடுங்க. அலெக்சாண்டர் சக்கரவர்த்திக்கு புரிந்தது. அலெக்சாண்டர் அங்க போனான். காய்ச்சல் பயங்கர கொடூரமா இருந்தது. மரணம் தன்னை சந்தித்தது. மரிக்கும் சில நிமிடங்களுக்கு முன்பதாக மருத்துவர்களை விழித்தாராம். மருத்துவர்களை விழித்து சொன்னாராம், என் ஊர்வலம் பெருசா நடக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் சாதாரண மன்னர்ல பெரிய மன்னன். எனக்கு முன்பதாக நீங்க சொல்லணும், இதோ மக அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி. இந்த அலெக்சாண்டர் சக்கரவர்த்திக்கு எங்களுடைய எம்பிபிஎஸ் வச்சோ எம்பி வச்சோ ஏதாவது எங்களுடைய டிகிரியை வச்சோ எங்களுடைய அறிவை வைத்தோ ஒரு மெடிசனை கொடுத்து இவனுடைய ஜீவனை காப்பாற்ற முடியலன்னு நீங்க சொல்லணும். இரண்டாவதாக பொன் வெள்ளி பொக்கிஷத்தை வச்சிருக்கிறவங்க அழைச்சு சொன்னானோ, இந்த பொண்ணு வெளியெல்லாம் நீங்க பத்திரப்படுத்தி வச்சிருந்தீங்க இல்லையா, எல்லாத்தையும் என்னுடைய சப ஊர்வலத்திற்கு முன்பதாக வாரி விரிக்கணும், பிரிச்சுட்டு சொல்லணும், இந்த அலெக்சாண்டர் சக்கரவர்த்தியுடைய வெள்ளி பொண்ணு அவருடைய ஆபரணங்கள் எல்லாம் என்ன இருக்கிறது, இதை நாங்கள் வாரி வீசுகிறோம். ஏன்னா இதை வச்சு அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி எங்களால் என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. மன்னர்களை அழைச்சானோ, மந்திரிகள் அழைச்சானோ, எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னானோ, எல்லாரும் பறைசாற்றணும், இதோ அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி எங்க ராஜா, அவன் அவ்வளவுக்கு பெரியவர். அவங்க இடத்துல சொன்னாராம், மந்திரிமாரை பார்த்து சொன்னானா, என் சவப்பட்டியினுடைய 2 பக்கத்திலையும் 2 துவாரத்தை போடணும். 2 துவாரத்தை போட்டு அலெக்சாண்டர் சக்கரவர்த்தியினுடைய கைகளை வெளியே போடணும். 2 கையை வெளியில போட்டு நீங்க மந்திரிமார்கள் எல்லாம் சொல்லணும், எங்க ராஜா அவன் இதோ உலகத்திலே வந்த ராஜா, உலகத்திலிருந்து வந்துட்டு உலகத்திலிருந்து போகிறார், ஆனா அவருடைய கைகளில் ஒன்றும் இல்லை என்று நீங்கள் சொல்லணும். அதுபோல அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி அன்றைக்கு செத்த போது, மரித்த போது, சவம் அடக்குவதற்காக ஊர்வலம் கொண்டு போகும் போது பொண்ணு வெளியே தெருவில் வாரி வீசினார்களாம். வாரி வீசி சொன்னாங்களாம், இதெல்லாம் 127 நாடுகளுடைய பொக்கிஷம், ராஜாவுடைய பொக்கிஷம். இந்த பொண்ணை வச்சோ, இந்த வெளியே வச்சோ, இந்த தங்கத்தை வச்சோ, இந்த தங்க கட்டிகளை வச்சோ இந்த ராஜாவை எங்களால் என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. டாக்டர்கள் சொன்னாங்களாம், நாங்க படித்த படிப்புக்கு தக்க மருத்துவத்தை இந்த மகா அலெக்சாண்டர் சக்கரவர்த்திக்கு செய்து இந்த ஜீவனை எங்களால திருப்பி இந்த சரீரத்துக்கு கொடுக்க எங்களால முடியல. மந்திரிமார் சொன்னாராம், இதோ அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி அவன் அவருடைய கைகள் இதோ விரிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய கைகளில் ஒன்றும், நான் நிர்வாணியாய் வந்த வண்ணம் நிர்வாணியாய் அங்கு போகின்றேன், நான் நிர்வாணியாய் வந்த வண்ணம் நிர்வாணியாய் அங்கு போகின்றேன், கூட செல்லவும் பூவில் ஒன்றுண்டோ நாடி போம் அந்த நாட்டிற்கே, கூட செல்லவும் பூவில் ஒன்றுண்டோ நாடி போம் அந்த நாட்டிற்கே, நான் நிர்வாணியாய் வந்த வண்ணம் நிர்வாணியாய் அங்கு போகின்றேன், நான் நிர்வாணியாய் வந்த வண்ணம் நிர்வாணியாய் அங்கு போகின்றேன், கூட செல்லவும் பூவில் ஒன்றுண்டோ நாடி போம் அந்த நாட்டிற்கே, ஓ கூட செல்லவும் பூவில் ஒன்றுண்டோ நாடி போம் அந்த நாட்டிற்கே. உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போகிறதும் நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்து நிர்வாணியாய் நான் நம்மிடத்திற்கு, அவ்வளவுதான். ஆனா இந்த ரகசியம்
ரகசியத்தை மக்கள் புரியாம, ஆண்டவருடைய ஜனங்களுக்கு அறியாம, தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல நாட்களை, குறுகிய நாட்களை ஓடி 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 இந்த உலகத்துக்காக ஓடி ஓடி அதெல்லாம் வேண்டாம்னு நான் செய்ய மாட்டேன், போதும் என்கிற என்ன வேணும்? மனசு வேணும். போதும், உண்ணவும் உடுக்கவும் உண்டானால் அதுவே போதும் இருக்க கடவும். ஹல்லேலூயா. அப்படிதானே நம்ம இருக்கிறோம். நல்ல வேலை அரசாங்கம் சில சிஸ்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துச்சு. இல்லைன்னா நமக்கு வீட்டுல தானே 5 ரேஷன் கார்டு இருக்கும். ஹல்லேலூயா. இப்ப என்னன்னா கையில கிடைக்கிறதுனால யாருக்கிட்டே கார்டு அடவுக்கு வாங்க முடியல. பாவப்பட்டவங்களுக்கு கார்டுலாம் எங்கதான் இருக்கும்? நமக்கு கிட்டது 30 கிலோ அரிசியே கரிச்சு பிடிச்சு போகுது. அது வேற அங்கிட்டு இலவசமா வாங்கி 8 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு விற்கிறீங்களா? கணக்கு பருகத்தை அங்கிட்டு ஃப்ரீயா வாங்கிட்டு இங்க வந்து என்ன செய்யணும்? மௌன சம்பந்தம் அடிக்கலாம். அப்படியோ போதும். ஏன்னா நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் நம்ம என்ன ஜோம் பண்ணணும் இல்லையா? விசேஷமாக ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுடைய அவருக்காக என்ன செய்யணும்? ஜோம் பண்ணதுனால அவன் ஃப்ரீ பஸ், அவன் ஃப்ரீ அரிசி, அவன் ஃப்ரீ பாசு, ஃப்ரீ காலை உணவு, மதிய உணவு, இப்படி எல்லாமே என்ன தந்துச்சார் ஆண்டவர்? இலவசமா தந்துச்சார். அப்படின்னா நமக்கு முதல் வேலையை இனி என்னன்னு சொன்னா எல்லாம் ஆண்டவர் தாராரு. இனி ஊழியம் செய்யறதை தவிர, ஆத்தும ஆதாயம் செய்யறதை தவிர வேற ஒரு சோழி நமக்கு உண்டா? காலையில இட்லி சாப்பிட்டா தான் கிடைக்குதா? நம்ம சாப்பிடுறதுலாம் உண்டு. இட்லி சாப்பாடு கிடைக்குது பள்ளிக்கூடத்துல. மதியம் என்ன கிடைக்குது? சாப்பாடு கிடைக்குது, புத்தகம் கிடைக்குது, பேகு கிடைக்குது. இது ஒன்று வேண்டாம்னு சொல்லியாரு நம்ம வட்டிக்காரனை தேடி கடன் வாங்கி நம்ம பிள்ளைகளை பெரிய பள்ளிக்கூடத்துல விட்டு இருக்கிறோம். உண்டா இல்லையா? கடனாளிகள் அதனால மாறணும். எல்லாம் இலவசம். நம்ம ஆண்டவரே ராஜாக்கள் ஆசீர்வதிக்கணும், மந்திரிமார் ஆசீர்வதிக்கணும், முதலமைச்சர் ஆசீர்வதிக்கணும்னு ஆசீர்வதிச்சதுனால அவங்க தேசத்துக்காக நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. யாருக்கு வேண்டி? நீதிமான் பெருகினால், நீதிமான் எழுப்பினால் பட்டணம் செழிக்கும். துன்மார்க்கர்கள் எழுப்பும் போதோ நாம நல்லவர்கள் மறைத்து கொள்வார்களா? அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு நிறைய இப்போ மாறி வணங்கிட்டே இருக்கிறாங்க சலுகைகள், சோத்திரம். ஆமென். எதுக்கு? மக்கள் நல்லா இருக்கணும்னு நிறைய செய்யறாங்க. நிறைய நமக்கு ஆண்டவர் அனுகூலங்களை செய்து கொண்டிருக்கிறார். 30 கிலோ அரிசி, 35 கிலோ அரிசி, 10 கிலோ அரிசி, எண்ணெய், அவன் சீனி எல்லாம் தராரு இல்லையா? எனக்கு இல்ல ரேஷன் கார்டு, அதனால தெரியாது சந்தை விஷயம். இப்படி சொல்லி கேட்டிருக்கேன். இதுல என்ன ரேஷன் வாங்க போக சமையல் என்ன நெருக்கிட்டே இருக்கிறாங்க. காட்டு நான் சொன்னேன், யார் வாங்குறது? காட்டு இருக்கா? நீங்க வாங்குவீங்களா? இப்ப கை விரல் வைக்காம போய் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. நமக்கு அதுக்கு நேரமும் இல்லை. அதனால நமக்கு ஒண்ணு இல்ல. சொல்லுங்க, சந்தோஷமா ரலியில சொல்லுங்க. ஆனாலும் எல்லாம் நமக்கு தெரியும். நம்ம இந்த நாட்டுல தானே வாழ்றது. அப்போ பாருங்க, இது எதுக்காக ஆண்டவருக்கு அனுகூலங்களை கர்த்தர் திறக்கிறார். வறுமைகளை மாற்றி, தரித்திரங்களை மாற்றி, பசியை மாற்றி, பஞ்சத்தை மாற்றி, பட்டினியை மாற்றி, உண்ணுவதற்கு உணவும் உடுப்பதற்கு வஸ்திரமும் ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் எதுக்கு தருகிறார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதற்காகத்தான் நான் தருகிறேன். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை. ஆனாலும் பரமபிதா அவைகளை விளைப்போட்டுகிறார். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் ஆமென் பாருங்க, காலையில படைத்து மாலையில் மாண்டு போகிறது. அவைகளுக்கு உடுத்து வைக்கிற அந்த சிஸ்டமேட்டிக் பாருங்க. இது போல அவன் சாலமன் கூட தன்னுடைய ஞானத்தில் இது போன்ற வஸ்திரம் கொடுத்ததே அவ்வளவு ஆச்சரியமாக ஆண்டவர் அழிந்து போகிற புல்லுக்கும் ஆகாயத்து பட்சிகளுக்கு செய்கிற தெய்வம் வேதம் சொல்லுகிறது. அவைகளை எல்லாரையும் பார்க்கலாம். நாம் யாரா இருக்கிறோமோ விசேஷம். அதனால உனக்கு உணவுக்காகவும் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் உங்கள் சரீரத்துக்காக நீங்க என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா ஆண்டவர் சேமமா தந்திருக்கிறார். இதுக்கு பேராகும் போதும் அப்பா, நீ இவ்வளவு எங்களுக்கு தந்தது. ஹல்லேலூயா. சந்தோஷம். ஹல்லேலூயா. நாளை தினம் உடைக்க என் சிந்தைகளை, நாளை தினம் உடைக்க என் சிந்தைகளை கவலையற்றதாக்கினதால் ஸ்தோத்திரிப்போமே. கைதட்டி கவலையற்ற
உண்டாங்க இல்ல. ரேஷன் அரிசி ஆகணும் அவன் கஞ்சி காய்ச்சி குடிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆண்டவர் செழிப்பு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறாரா தரலையா? தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் ஒரு சாதாரணமான வஸ்திரமாக உடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம மானத்தை மறைக்க தந்திருக்கிறார். ஒரு சைக்கிள் கொல்லியாக நமக்கு தந்திருக்கிறார். உண்டா இல்லையா? அவன் ஒரு பெரிய டெரஸ் இல்லைனாலும் ஒரு ஓலை குடிசையாக கர்த்தர் நமக்கு தந்தாரா தரலையா? ஆமென். லட்சணங்கள்லாம் லோ குவாலிட்டி, இதிலும் மேலா தான் கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். நம்மளோட ஆச்சரியமா நடத்துகிறார், அதிசயமா நடத்துகிறார். எதுக்கு தெரியுமா? அவன் போதும்னு நம்ம சொல்லலாம். ஆனால் மக்கள் என்ன செய்தாங்களா? 9ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்புகிறார்களா? என்ன விரும்புகிறாங்க? என்ன ஆசைக்கிறாங்கன்னா இன்னும் வளரணும்டா. தப்பு இல்ல. விசுவாச ஜீவியத்திற்கு அது தடையில்லாத ஒரு ஆத்மீக ஜீவிதம்னா ஓகே. ஆனா என்ன செய்வது? என் பிரதர் பகல கூட்டத்துக்கு வருது, ஆடு மாடு கோழி இப்படி நம்ம சாப்பிட்டு போக சொல்றோம்னா நம்முடைய ஜப ஜீவியத்தை அது தடுக்குதுன்னா, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு அது ஜப ஜீவியத்திற்கு வேதவசன தியானத்திற்கு நம்முடைய பரிசுத்த ஜீவியத்திற்கு அது தடை. எல்லாம் நான் செய்யறேன், ஆனால் ஜெபிக்க முடியல, என்னால உபவாசிக்க முடியல, என்னால உபவாச கூட்டத்துல பங்கெடுக்க முடியல, என்னால ஆராதிக்க முடியல, என்ன நான் பிஸி ஆயிட்டேன், நெருக்கங்கள் நிறைய பிரச்சனை இருக்கு, காலையிலே நான் டியூட்டிக்கு போக வேண்டியது இருக்கு, ராத்திரி தான் நான் வந்து சேர்றேன், ஆவிக்குரிய உலகத்துல மட்டும் என்னால பிரகாசிக்க முடியல, ஜொலிக்க முடியல. அப்படி என்னாலும் ஆமென் பிரச்சனையில நீங்க இருக்கிறீங்களா? இன்னும் பணக்காரன் ஆகணும்னு விரும்புறீங்களா? ஒருவேளை ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று விரும்புகிறார்களா? ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்பி ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்தான். மனம் திரும்ப மட்டும்தான் அவன் செயல், நல்ல மனுஷன். ஆனா அவன் கூட போன இடம் எங்க? ஆதாளம். அதனாலதான் ஆண்டவர் நம்மளை நேசித்து சொல்றான், ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்பாதீங்க. ஏன்னா உண்ணவும் உடுக்கவும் ஏசவா நமக்கு தந்திருக்கிறார். போதும் என்கிற மனதுடைய கூடிய தேவபக்தி மிகுந்தாத உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போக போகிறதும் ஒன்றும் கொண்டு போக முடியாது. எதை நம்ம சுமக்க முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனா ஆமென் 6 அடி நீளம் 2 அடி வீதி. இப்ப அதுவும் இல்லை. சந்தோஷமா ரெடியே சொல்லுங்க. சிட்டில எல்லாம் போயாச்சு, இப்ப சிஸ்டர்ல அடிச்சிருக்கு மாறிட்டு. இது ஒரு பாக்ஸ் மட்டும் தான். அங்க ஒரு நம்பர்ல போட்டு நம்மள க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் கூட ஆண்டவருடைய வருகத்தை அமைச்சுன்னா நமக்கும் அப்படித்தான். ஏன்னா தூக்குவதற்கு ஆள் இல்ல, மண் வெட்டுவதற்கு ஆள் இல்ல, புதைக்கிறதுக்கு ஆள் இல்ல. நேரே கொண்டு டோக்கன் எடுத்து அங்க கொடுக்க வேண்டியது, அவங்க தண்ணியை விட்டுருவாங்க. சொல்லுங்க. அதுவும் இல்லாத ஒரு காலத்துல வந்திருக்கிறோம். மனித வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கும் போது நோக்கம் என்ன, என்னை ஓடுவதற்காக அழைத்த நோக்கம் என்ன என்பதை கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து பாருங்கள். கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து பாருங்கள். கொஞ்சம் நிதானித்து யோசித்து பாருங்கள். ஏன்னா தேவன் விரும்பாத ஒன்றை நான் விரும்பும் போது, அவருக்கு பிரியமில்லாத ஒன்றை நான் செய்யும் போது என்ன நடக்குதா? விரும்புகிறவர்கள் 1 சோதனையில், 2 கண்ணியில், 3 கேட்டில், 4 அழிவில், அமிழ்த்துகிற மதிகேட்டில், சேதமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். இப்ப சபையில எல்லாம் எழுப்புதல் கூட்டம் நிறைய நடத்திட்டே இருக்கிறாங்க. ஏன் எழுப்புதல் கூட்டம் நடத்துறாங்க? எப்படியாகவே விழுந்தவனை தூக்கி எழுப்பணும். யாரால் எழுப்ப முடியும்? தேவன் செய்யாதேன்னு சொன்னதுல நம்ம செஞ்சுட்டு நம்ம போய் முகங்குப்புற அதுக்குள்ள விழுந்து கிடந்தா, ஒருத்தன் பண ஆசையில விழுந்துட்டான், ஒருத்தன் இச்சையில விழுந்துட்டான், ஒருத்தன் பாவத்துல விழுந்துட்டான். விழுந்தவனை இனி தூக்கி நிறுத்துறது ரொம்ப, ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது நிற்கிறேன்னு சொல்லுகிறவன் என்ன செய்யக்கூடாது? விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நல்ல ஜெபம் பண்ணவன் ஐயோ இப்ப விழுந்துட்டான், நல்ல கூட்டத்துக்கு வந்தவன் இப்ப வராம இருக்கிறான், முன்ன வரிசையில் இருந்தவன் இப்ப பின்னாடி ஒண்ணு தெரியாத போல பாவமா இருக்கிறான். அன்னைக்கு 7 மணி கூட்டம் 6 மணிக்கு வந்து முழங்கால் பண்ணி போட்டவன் இன்னைக்கு 7:30 7:45 வர்றான். எழுப்ப முடியும்னு நினைக்கிறீங்களா? அவங்கள அட நிக்கிற நீங்க முதலாவது விடாதபடிக்கு என்ன செய்ய பாருங்க, கவனமா இருக்க பாருங்க. குட்டி பிள்ளைகள் எல்லாம் எழுப்ப என்ன பிரயாசப்படும். குட்டி பாப்பா படுத்திருக்கிறவங்க இன்னும் கொஞ்ச நாளில முட்டை கூட்டி, கையை கூட்டி, மூக்குல இடி வாங்கி, சுண்டுல இடி வாங்கி, ரத்த காயத்தப்பட்டு இருந்தாலும் அவன் அது விடா முயற்சியை என்னத்துக்கு முயற்சிக்கும்? இப்படியாக நம்ம எழும்புனது
அல்லேலூயா. இவ்வளவு பிரயாசப்பட்டு ஆண்டவரே 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 ஜெபிக்க திருவதார், பாட திருவதார், ஆராதிக்க திருவதார், வசனம் படிக்க திருவதார், கூட்டத்துக்கு போக திருவதாரோ, காலையில் எழுப்பதாரோ, இப்படி கேட்டு 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 வாங்கி பையன் தப்பி தப்பி எழுப்பி நின்ற நம்ம இப்போ ஆத்மீகத்துல கொஞ்சம் பலப்பட்ட உடனே தேவன் விரும்பாததை நாம் விரும்பினபடினால் இன்னைக்கு போய் என்ன செஞ்சிட்டோம்? விழுந்துட்டோம். இன்னைக்கு போய் விழுந்துட்டோம். ஆண்டவர் சொன்னார், ஐஸ்வர்யமான ஆக வேண்டும் என்று நீ விரும்பாத. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம என்ன ஐஸ்வர்யம் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு விளைச்சல் நல்லா விளைச்சு பார்த்துக்கிடுங்க. அவன் விளைச்சல் எல்லாம் எடுத்து சேர்த்து அவன் நினைக்கிறான், படா இனி பண்டக சாலைகளை இடிச்சு பெருசா கட்டி நல்ல விருத்தியா அவன் பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்துல சொல்றான், என் ஆத்துமாவே உனக்காக நான் நீண்ட ஆண்டு காலங்கள் உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி நான் பெரிய பிளானிங் நான் வச்சிருக்கிறேன், பெரிய ப்ராஜெக்ட் நான் ஆரம்பிக்க போறேன். ஆண்டவர் அவன்கிட்ட பையன் வந்து காத்துல கேட்டார், பிரதர் மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து அவன் பேசிக் கொண்டிருக்கிற அந்த ராத்திரி வேளையில் எடுத்துக் கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? சிந்திக்கிறீங்களா? ஒரு நிமிஷம். ஜபஜீவி இல்லாம ஓடுறீங்களே, ஆராதனை இல்லாம ஓடுறீங்களே, உபவாசம் இல்லாம ஓடுறீங்களே, பரிசுத்தம் இல்லாம ஓடுறீங்களே, ஆண்டவர் இல்லாம ஓடுறீங்களே, கர்த்தரை விட்டுட்டு ஓடுறீங்களே, அவன் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு உலகம் படிப்பு காரியம் டியூஷன் அவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓடுறீங்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க கொஞ்சம். ஒருவேளை இந்த ராத்திரி ஜீவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான். இவனுடைய தரிசனத்தை பாருங்க, உனக்காக நான் அநேக வருஷம் நீ சாப்பிடும்படியாக உனக்கு என்ன கட்ட போறேன்? பண்டசாலையில கட்டி நான் ஆகாரத்தை எல்லாம் சேகரிச்சு வைக்க போறேன். நீ திருப்தியா இருந்து என்ன செய்யணும்? சாப்பிடணும். ஆனால் அந்த ராத்திரி கேட்கிறார், மதிகேடனே. அல்லேலூயா. என்னை உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன கூப்பிடக்கூடாது? என்ன கூப்பிடக்கூடாது? மதிகேடனே. ஏன்னா மதிகேடன் யாரு? தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொடுக்கிறானாம். அல்லேலூயா. அப்படித்தான் போயிட்டு காவிக்குது. இவ்வளவு எதுக்கு இங்க கொண்டு வந்தான்னு நினைக்கிறீங்க? ஏன் நம்மளை பிற மார்க்கத்திலிருந்தெல்லாம் நம்மளை வேறு பிரித்து மதிகேட்டிலிருந்தெல்லாம் தப்பி தேவன் உண்டென்று அறிவிக்கிறதுக்கு தான் இந்த பரிசுத்த மார்க்கத்தில் கத்த நம்மளை கொண்டு வந்தார். அடிக்கடி வட்டாரத்துக்குள்ள கொண்டு வந்தது அதுக்கும் உலகத்துக்கும் நமக்கு ரொம்ப டிஃபரெண்ட் உண்டு. உலகத்துக்கு நமக்கு ரொம்ப வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. நான் வேலை செய்யணும்ல நான் சொன்னது, சாப்பிடணும்ல சொன்னது, வஸ்திரம் உடுக்காதீங்கன்னு அப்படின்னு சொன்னது, போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் எனக்கு ஆண்டு தந்திருக்கிறது. நல்ல வஸ்திரம் தந்திருக்கிறார். இப்போதைக்கு எனக்கு ஒரு சின்ன வீடு தந்திருக்கிறார். இப்போது ஒரு சின்ன கார் தந்திருக்கிறார். இப்போது ஒரு சைக்கிளாக எனக்கு தந்திருக்கிறார். இப்போது ஒரு எல்லாம் எனக்கு தந்திருக்கிறார். நான் இனி ஒரு கடனாளியை மாற நான் விரும்பல. இனி ஒரு கண்ணியில நான் விழ விரும்பல. இனி நான் ஒரு பேங்க் லோன் எடுத்து நான் கடைக்காரனை என் தலைக்கு மேலே அவன் பாரத்தை தூக்கி வைக்க விரும்பல. போதும், இது போதும். இனி அடுத்த ஸ்டெப் ஆண்டவர் தந்தா என்ன செய்யலாம்? பார்த்து ஆண்டவர் தந்தா சந்தோஷமா வாங்கிக்கிடுங்க. அல்லேலூயா. ஏன் போய் தேவையில்லாதது விரும்பி சோதனையில கண்ணியில அவன் மனுஷனை கேட்டிலும் மதிகேட்டிலும் அமிழ்த்துகிற பலவிதமான இச்சையில் வேதம் என்ன சொல்லுகிறது? 10வது வசனம் படிங்கம்மா. பணாசை எல்லா தீமைக்கு மேலாக இருந்து இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து எதை விட்டே போறாங்களா? விசுவாசத்தை விட்டு வழி விலகி எனக்கு தானே நான் ஒரு வீழ்ச்சி எனக்கே உருவாக்கி இருக்கிறேன். இப்படி குத்துறதுக்கு எனக்கு தானே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தானே நான் உருவ குத்திட்டு இருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? ஆசை. தேவையில்லாதவற்றின் மேல் ஆசை. ஆண்டவரை நடத்தும் போது, ஆண்டவரை கரம் பிடித்து நடத்தும் போது சூப்பரா நடக்க பழகிக்கிறது. சரியா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் தாழ்ந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரு கடின, அதாவது நமக்குள்ள ஒரு தைரியம் இருக்கணும். பார்த்துக்கிடுங்க. ஆமென். இந்த பக்கத்துல கொஞ்சம் இந்த பக்கத்துல நீங்க திரும்புவீங்கன்னா எபிரேயர் 13 வாங்க சீக்கிரமாக. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 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 பிரைஸ் தி லார்ட் 4வது 5வது வசனத்தை படிங்க.
வைத்துக் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர். கர்த்தர் எனக்கு நான் சகாயர், பயப்படேன். நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன மனுஷன் செய்வான்? எனக்கு என்ன செய்வான் என்று என்று சொல்லலாமே. சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பணம் எல்லாத்துக்கும் உதவும். சரியா? பணம் இல்லைன்னா உலகத்துல ஒரு சொல்லிட்டு பணம் இல்லைன்னா பணம் தான். பணத்தை பார்த்து பழமொழி சொல்லியிருக்கிறாங்க, பணத்தை கண்டா பணமும் வாய பழக்கம். அதனால பணம் எல்லாத்துக்கும் நமக்கு பிரோஜனம். ஆனா பணத்து மேல என்ன வந்துடக்கூடாது? ஆசை வந்துடக்கூடாது. சோதனை. ஹல்லேலூயா. பணம் எதுக்கு தாராரோ? அதே தீமோத்தேயு புத்தகத்துல படிக்க 1 தீமோத்தேயு புத்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 17 படிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களாக இருக்கணுமா? ஹல்லேலூயா. பணம் எதுக்கு தாராரு? நன்மை செய்யணும், நற்கிரியை செய்யணும். இனி ஒரு வாட்டி எல்லாம் வரும்போது இதெல்லாம் தோற்றங்கள் எல்லாம் மாறணும். இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்துருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். மகளே பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. நன்மை செய்யுங்க, நற்கிரியைகள் செய்யுங்க. நற்கிரியைகளை நம்ம பணக்காரர்கள் ஆகணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நற்கிரியைகளை நம்ம யாராகணும்? ஐஸ்வர்யவான்கள் ஆகணும். அந்த மனுஷனை பாருங்க, கொடுக்கிறது அப்படி அப்படின்னு சொல்லணும். முன்னாள் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து நமக்கு பைபிள் எல்லாரும் சாட்சி சொல்லணும். எல்லாரும் உலகத்தை சொல்றேன், அது முன்னாள் ஜனாதிபதியாய் வாழ்ந்து கொண்டவர் இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கிறார் இல்லையா? ஆனால் ஒவ்வொரு மாத சம்பளத்தையும் உலகத்துக்காகவே அர்ப்பணம் செய்தார். கடைசியில் ஜனாதிபதி மாளிகையிலிருந்து அவர் வெளியில வரும்போது 2 ஜோடி ட்ரெஸ், கொஞ்சம் புத்தகம், ஒரே ஒரு சூட்கேஸ்ல 2 ஜோடி ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் புத்தகங்களுமாகத்தான் அக்கௌண்ட்ல வெறும் சொற்ப தொகை மாத்திரமே இருந்தது. உலகத்துக்கு பயங்கர ஆச்சரியம். பார்த்தா இளைஞர்களுடைய முன்னேற்றத்துக்காக அந்த மனுஷன் எல்லா பணத்தை என்ன செய்தார்? செலவு செய்தாங்க. இன்னைக்கு அந்த வெளிச்சம் நமக்கு யாருக்கும் ஆவிக்குரியவர்களுக்கு இல்லாம போயிருக்கு. நம்ம ஞானமா தான் செயல்படும். சில காரியங்கள் நம்ம ஞானமா இருந்து புத்தியா இருந்து சில காரியத்தை எல்லாம் செய்யணும். ஆனால் அந்த பண ஆசை இருக்கட்டும் போன இப்ப பாருங்க, எங்களுக்கும் கூட அபத்தங்கள் பெற்றோம். எனக்கு எங்கேயோ போன இடத்துல நல்ல 100 ரூபா நோட்டு தந்தாங்க காணிக்கை. அந்த 100 ரூபா நோட்டை நான் பத்திரமா கொண்டு வந்து வச்ச பார்த்துருக்கேன். ஒரு அவசரத்துக்கு நான் அதை எடுக்கிறேன், செலவு பண்ணணும். ஏன்னா செலவு பண்ண வேண்டிய கட்டாயம். உடனே நான் நினைக்கிறேன், வேண்டாம் இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைசா 100 ரூபா நோட்டை வைக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட கேட்கிறாரு, நீயும் பணம் ஆசைச்சோன்னா அப்படின்னு. உடனே அந்த பணத்தை எடுத்து 2-3 மடக்கி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி 4000 ரூபாய் கொண்டு தீபாவளி வச்சுன்னு சொன்னேன். இந்த நபர் இங்க வருவாங்க, அந்த நபருக்கு இந்த பணத்தை எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச்சில் போயிட்டேன். பிரைஸ் தி லார்ட். வேலையில சொல்லுங்க. இப்படிதான் நம்மள அதுக்கு அந்த பணங்களா இருக்கிற 100 ரூபாய் நோட்டு மேல நமக்கு என்ன வந்துச்சு? ஆசை வந்துச்சு. அது இருக்கட்டும், அதை செலவு பண்ணலாம், அது இருக்கட்டும். ஆனா பணாசை எல்லாத்தையும் உடனே அதை எடுத்து கசைக்கு அப்படியே ரோல் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி டீபால கொண்டு வச்சுட்டு இந்த நபர் இங்க வருவார், எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவைக்காக தான் கர்த்தர் நமக்கு தருகிறார், நம்ம வைக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவருடைய தலைமேல் ஆசீர்வாதம் வந்து இறங்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேரு அவங்களுக்கு ஆசை 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 இருக்கட்டும் நம்ம அப்படின்னு சொல்றாங்க. ஞானமா செயல்படணும், அது உங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆசை மட்டும் தான் நான் சொல்றேன், உங்களை குற்றப்படுத்தி சொல்றது இல்ல. இப்போ ஆசை வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் பணாசை இல்லாதவர்களா இருந்து உங்களுக்கு இருக்கிறது என்னமா போதும் என்று எண்ணணுமா? ஏன்னா ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லியிருக்கிறார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. அவர் என்ன செய்திருக்கிறாரு? சொல்லி இருக்கிறார். அதனால நமக்குள்ள என்ன வரணும்? தைரியம் வரணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? எந்த நெருக்கம் வந்தாலும் நம்ம யாரை பார்த்து சொல்லணும் தெரியுமா? என் கர்த்தர் எனக்காக இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? ஐஸ்வர்ய சம்பந்தர். என் இயேசு என் கூட இருக்கிறா, என் பிள்ளைக்கு நான் காரியத்தை நடத்துவா, என் குடும்பத்தின் காரியத்தை நடத்துவா, எனக்காக சகலத்தையும் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு யாராவது கடன் பாரத்துல தரித்திரத்துல வந்திருந்தா இயேசு போதும்னு சொல்லுவீங்களா? இயேசு போதும். நல்ல கையை தட்டி ஒரு நிமிஷம் ஆவியில நிரம்பி சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறா, வானத்தை படைத்த கர்த்தர் என்னோட இருக்கிறா, தேவன் என்னோட இருக்கிறா. இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கிறீங்க,
அழைத்தவர் கைவிடுவாரோ? கைகளை தட்டி தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்மை மகிமைப்படுத்திடுவார், நம்மை மகிமைப்படுத்திடுவார். நம்மை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர், நம் முன்னே நடந்தவர்.
மகிழ்ச்சியோட அல்லேலூயா. அதனால பாருங்க, ஆமென், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பணாசை என்று சொல்லுகிற ஒன்று நம்மளை அடிமைப்படுத்தவே, நமக்கு எது தேவையோ அதை அதினதின் காலத்துல எல்லாத்தையும் எப்படி தருவாராம்? நேர்த்தியா தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ அதை விட்டு என்ன செய்யணும்? ஓட அழைச்சிருக்கிறார். ரெண்டாவது, அவன் நம்மளை எதுக்கு அழைச்சிருக்க தெரியுமா? நாட அழைச்சிருக்கிறார். சொல்ல பாப்பா, என்னது? அதாவது இது வேண்டாம்னு நான் விடும்போது, இந்த விட்ட அவன் விட்டுக்கொண்டு ஒன்றை ஓடும்போது இன்னொன்றை நான் என்ன செய்து கொள்ள வேண்டும்? அடைய வேண்டும், நாட வேண்டும். 6 காரியத்தை நாடணும். அங்க சொல்லி இருக்கிற பாருங்க. ஆசியமா 11வது வசனம். 1 நீதி, 2 தேவபக்தி, 3 விசுவாசம், 4 அன்பு, 5 பொறுமை, 6 சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அப்போ 2வது ஆண்டவர் நம்மை எதுக்கு அழைச்சிருக்கிறார்? நாடு அழைச்சிருக்கிறார். சொல்லுங்க பாப்பா, எதுக்கு அழைச்சிருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க, எதுக்கு அழைச்சிருக்கிறார்? நாடணும், சிலதை பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு பாருங்க, அவன் அடைந்து கொள்ள வேண்டியதை அடையாதபடிக்கு, அவன் அடையக்கூடாததை அடைந்து கொண்டு அடைய வேண்டியதை எல்லாம் இழந்து கொண்டு வாழ்கிறது தான் ஆவிக்குரிய உலகம். கர்த்தரை என்னத்தை அடைச்சு கொள்ளுங்கன்னு சொன்னா, நீதியை பெற்றுக்கொள்ளணும். எதை பெற்றுக்கொள்ளணும்? நீதி. அவன் கலிலேயாவை விட்டு யோர்தான் ஆற்றங்கரையில வந்து அவன் ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருக்கிற யோவானிடத்துல இயேசு வந்து நிற்கிறார். ஆண்டவரை தடுக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீ என்ன செய்யாத, தடை அவன். ஏன்னா நான் இப்போ அவன் இந்த ஞானஸ்நானம் எடுத்தாதான் சகல நீதியையும் நீதி அடைந்து கொள்ளுங்க. நீதி அடைகிறதுக்கு பிரயாசப்படுங்க. சபைக்குள்ள ஞானஸ்நானத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆனாலும் கர்த்தர் தந்ததை சொல்லணும். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். கூட்டத்தில் யாராவது வாலிப பிள்ளைகளோ சகோதர சகோதரிகளோ அவன் ஞானஸ்நானம் அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஒன்றுக்கு பேரு, இப்படி சகல நீதியை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். நீதியை நிறைவேற்றணும். ஏன்னா நீதி இல்லாத வாழ்ந்தோம்னா அவன் நீதி நம்மளை தப்பு வைக்கும் என்று வசனம் சொல்லி தருகிறது. நீதி நம்மளை என்ன செய்யும்? தப்பு வைக்கும். இந்த உலகத்தில் இருந்து தப்புவதற்கு ஒரே ஒரு வழிக்கு பேர் தான், நிறைய வழி இருக்கிறது. அதுல ஒரு வழிக்கு பேர் என்னது? நீதி. யோவான் சுவிசேஷம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். யோவான் 3:3, 3:5. மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு நான் சொல்கிறேன். இயேசு பிரதித்திரமாக ஆவியினாலும் பரவாவிட்டால் பிரவேசிக்க மாட்டான் என்று சத்தியமாகவே சத்தியமாகவே நான் உனக்கு சொல்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அவன் வாசியுங்கள். அதனுடைய 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, இப்பொழுது இடம்படு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது ஏற்றதா இருக்கிறது என்றால், அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினார். அல்லேலூயா. அப்போ நீதி அடைபடி நாடு அப்படின்னு சொல்லும் போது எதை நாடணும் அப்படின்னா, எதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீதி அடையணும். நீதி என்று சொன்னால் அவன் ஜலத்துல இறங்கி இயேசு காட்டுனது போல. ஒருவேளை இயேசுவா இந்த வார்த்தை மூலமா சொல்லி இருந்தா நம்ம செஞ்சிருக்க மாட்டோம் இல்லையா? ஏன்னா நிறைய வார்த்தையை சொல்லி அவன் நம்ம என்ன செய்யல? பிரமாணத்தை தந்து கீழ்ப்படியில செய்யல. அதாவது அந்த ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் புஸ்தகம் வரையிலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிட்டத்தட்ட 613 கட்டளை கொடுத்திருக்கிறார். எத்தனை கட்டளை? தலைமுடி வெட்டுறதுல இருந்து செருப்பு போடுறது வரைக்கும் பிரமாணம் தான். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்படி அவன் என்னத்தை உபயோகிக்கணும், உபயோகிக்கணும், செய்வகை கட்டளை இருந்தும் செய்யக்கூடாத வகை கட்டளை இருந்தும் 613 கட்டளையை கொடுத்து இதையெல்லாம் செய்யணும், இதையெல்லாம் செய்யக்கூடாது, இதையெல்லாம் செய்யணும், இதையெல்லாம் செய்யணும். ஆனால் மனுஷன் என்ன செய்யவில்லை? செய்யவில்லை. இவைகள் இப்படி செய்தால் ஒருவன் என்ன செய்வான்? பிழைப்பான் என்று பிரமாணப்படுத்தும். மனுஷன் என்ன செய்யல. அப்ப இதே மாதிரி நீங்க எல்லாரும் முங்கி ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தா நம்மளும் என்ன செஞ்சிருக்க மாட்டோம்? கீழ்பிடிச்சிருக்கவே. அதனாலதான் இயேசுவா என்ன செய்தா தெரியுமா? பரலோகத்திலிருந்து எங்க வந்தா? பூமிக்கு வந்தா. வந்து அவன் எப்படி ஞானஸ்நானம் எடுக்கணும், யாரால எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஞானஸ்நானத்தை செய்து என்ன செய்தான்?
காட்டி கொடுத்து சொன்னார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை படிங்க. அவர் எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினவர்கள். பாத்தீங்களா? போதுமா? பாத்தீங்களா? செய்யவும் உபதேசித்தது. அப்ப எதை செய்தாரோ செய்தது என்ன செய்தார்? உபதேசித்தார். எதை உபதேசித்தாரோ அதை என்ன செய்தார்? செய்து காட்டினார். இல்லையா? போதகரும் ஆண்டவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு என்ன காட்டி தந்தார்? மாதிரியை காட்டி தந்தார். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 14 15 வாசிங்க. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு நான் என்ன செய்தேன்? அப்ப பாருங்க, ஏசப்பா செய்யவும் உபதேசித்ததும் செய்த காரியங்கள். எதை செஞ்சாலும் அதைத்தான் நமக்கு என்ன செய்து தந்திருக்கிறார்? உபதேசித்தார். உபதேசித்தது அவரே என்ன செய்தார்? செய்து காட்டினார். எதுக்கு? அங்க கலிலியாவை விட்டு யோர்தான் ஆற்றில வந்து யோவான் ஸ்நானனால இப்படி தண்ணிக்குள்ளால முங்கி அவன் எழுந்து அவன் இதை எதற்கு செய்து காட்டினார்? இதை செய்தாலே ஒரு மனுஷன் நீதியை நிறைவேற்றவே முடியாது. என்ன பாவிகள், குற்றவாளிகள் இல்லையா? அவன் பாவத்தில் இருக்கிறோம். இப்ப ஜட்ஜுக்கு முன்னாடி போய் நின்னா ஜட்ஜ் நம்மளை யாருன்னு சொல்லுவான்? குற்றவாளி. நீ பாவம் செய்தாய், நீ புசிக்க கூடாது என்று சொல்லப்பட்ட பழத்தை என்ன செய்து விட்டாய்? புசித்தாய். இப்ப பிதாவாகிய தேவனை கொண்டு பாருங்க, அவன் அவரங்க நிக்கிறாரு, நான் இந்த குற்றக்குழுல நிக்கிறேன், அந்த பக்கத்துல சாத்தான் நிக்கிறான். இப்ப ஜட்ஜ்மென்ட் ஆரம்பிச்சது. அவன் சாத்தான் என் பேர்ல வாதாடுறான். நீங்க சொன்னீங்க இல்லையா இவனுக்கு சாப்பிட கூடாதுன்னு சொன்ன பழத்தை இவன் சாப்பிட்டான். உடனே அவர் என்ன பாக்குறார்? அவரை பாக்குறேன், எனக்கு நீதி கிடைக்காது, நான் இப்ப தண்டிக்கப்பட போறேன். ஏன்னா நான் என்ன செய்துட்டேன்? பழத்தை என்ன செய்தேன்? கவனிக்கிறீங்களா? என்ன பழத்தை என்ன செய்துட்டேன்? சாப்பிட்டேன். எனக்கு என்ன கிடைக்காது? நீதி கிடைக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வருகிறார். சட்ட புத்தகத்தை எடுத்து காட்டுகிறார். ஆண்டவர் சொன்னார், மகனே, இந்த சட்ட புத்தகத்தின்படியாக நீ ஒரு காரியம் செய்வாயா? நான் செய்தது போல நீ செய்வாய்னா உனக்கு என்னால என்ன பெற்று தர முடியும்? நீதியை பெற்று தர முடியும். அதுக்காக தான் இவர் செஞ்சு காட்டியிருக்கிறார். இப்ப அவர் சொல்லும் போது நான் இப்ப இவர் கேட்பார், உடனே நான் சொல்லுவேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினால அவர் எனக்கு காட்டி தந்த மாதிரிப்படியாக நான் ஜலத்துல முழுகி ஞானஸ்நானம் பெற்று என்னத்தை நிறைவேற்றி இருக்கிறேன்? நீதி என்ன செய்திருக்கிறேன்? இப்ப இந்த ஜட்ஜ் உடனே பிசாசை பார்த்து சொல்லுவார், அவன் பாவம் செய்த உண்மை, அவன் செய்த பாவத்துக்காக, அவன் நீதிக்காக அவன் வக்கீல பிடிச்சு வக்கீல் சொல்லிக் கொடுத்ததுபடி சட்ட புத்தகத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை என்ன செய்திருக்கிறான்? நம்ம வக்கீல் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்னைக்கு பிதாவிடத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அட்வொகேட்டா இருக்கிறார், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், ஜட்ஜின் இடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதனாலதான் இதுவரையிலும் யாராகலும் மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஜலத்துல முழுகி ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா அடைய வேண்டியதை அடைந்து கொள்ளுங்க. நீதியை ஏற்றுக்கொள்ளுங்க, நீதியை பெற்றுக் கொள்ளுங்க. நீதி இல்லாதபடிக்கு நம்ம நியாய தீர்ப்பு நாள்ல போய் நின்னோம்னு சொன்னா அவன் சாத்தான நம்மளை குற்றவாளியாக்கி விடுவான். நமக்கு நீதி கிடைக்கலன்னா நம்ம அவன் நரகத்திலிருந்து நம்ம தப்பவே முடியாது. நம்ம நரகத்திலிருந்து என்ன செய்ய முடியாது? நரகத்திலிருந்து நம்ம தப்பணும்னா நீதி நம்ம நிறைவேற்றி இருக்கலாம். எந்த காலத்துல நான் நீதி நிறைவேற்றார்? அல்லேலூயா. அதாவது ஞானஸ்நானம் தேவன் சொல்லி இருக்கிறபடியே நம்ம ஞானஸ்நானம் எடுக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நீதி இல்லைன்னு சொன்னா நம்ம தப்பவே தேசத்துல ஆபத்து வரும், பார்த்துடுங்க, பிரச்சனைகள் வரும். எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆவது வசனத்தின் படிங்க சீக்கிரமாக. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 13. மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவுகளை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மற்ற யாரும் என்ன செய்ய முடியாது?
வருமா வராதா? இதெல்லாம் என்னைய கவனிக்கல. அல்லேலூயா. பஞ்சம் வருமா வராதா? பசி வருமா வராதா? ஆபத்து காலம் வருமா வராதா? பட்டினி வருமா வராதா? உபத்திரம் வருமா வராதா? ஏற்கனவே வந்துதான் இல்லையா? இன்னும் வருமா வராதா? யோவான் 9:4 சொல்லுகிறது, ஆமென், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்ன செய்ய போகிறது? வரப்போகிறது. யாருக்கும் ஓடி வலிக்க முடியாது, யாரும் தப்ப முடியாது. பெரிய ஆபத்து காலம் வரப்போகுது, பஞ்ச காலம் வரப்போகுது, துஷ்ட மிருகங்கள் வரப்போகிறது. அல்லேலூயா. தேசத்துல பஞ்சை பொழுது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மிருகங்களை பாருங்க, நடு ரோட்ல நாய்கள் சேர்ந்து பிள்ளைகளை கடிச்சு பத்திரி சாப்பிட்ட வீடியோல நியூஸ்ல நம்ம பார்த்தோம். அவன் சின்ன பிள்ளைகளை அவன் மனுஷர்கள் சாப்பிடுறாங்க. மனுஷன் வெட்டி சாய்க்கிற கொடூரமான காலத்தில் இருக்கிறோம். இதெல்லாம் வரும். இதெல்லாம் வருகையினுடைய முன்னடையாளங்களாய் சொல்லப்பட்டது. அந்த காலத்துல யார் அப்பொழுது தப்புவார்கள்? யார் தப்புவார்கள் என்று கேட்டால், ஒரு நோவா, ஒரு யோபு, ஒரு தானியேல், அந்த புருஷர்கள் இருந்தால் அவர்கள் மட்டும் தப்புவாங்க. ஏன்னா அவங்க யாரு? நீதிமான்கள். அல்லேலூயா. நீதி என்ன செய்தவர்கள்? நிறைவேற்றி விட்டவர்கள். ஆண்டவர் கொடுத்த நீதியை நிறைவேற்றினபடினால் அவர்கள் மாத்திரம் தங்கள் நீதியினால் தப்புவார்கள். எல்லாபடிக்கு வேற யாரும் என்ன செய்ய முடியாதா? அதனால மனம் திரும்பணும். அவன் மறுபடியும் ஆண்டவர் வலியுறுத்துகிறார். யாராவது ஞானஸ்நானத்துக்கு நீங்க தூரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தால், அவன் இந்த சத்தத்தை ஒருவேளை தூரத்துல கேட்கிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, மனம் திரும்பி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தாலுடைய நீதி என்ன செய்ய முடியாது? நிறைவேற்றவே முடியாது. அப்ப தீமோத்தேயுவிட்ட சொல்றாரு, நீ எதை நாடணும்? நீதியை நாடணும். நான் இந்த வசனத்தை விளக்கவில்லை, லேசா உங்களுக்கு சொல்லி காட்டி அவை நான் சீக்கிரமாய் முடிக்கக்கூடிய கர்த்தருக்குள்ள விருப்பப்படுகிறேன். பாருங்கள், நீதியையும். இரண்டாவது என்னது? தேவ பக்தி. என்னத்தை நாடணும்? தேவ பக்தியை நாடணும். பக்தியும் இருக்கிறது, அவபக்தியும் இருக்கிறது. சரியா? ஆனா எதை நாடணும்? தேவ பக்தியை நாடணும். அவபக்தி என்ன செய்யக்கூடாது? நாடக்கூடாது. இப்ப பாருங்க, பக்தி அப்படின்னு சொல்லக்கூடியத அவன் வசனம் நமக்கு என்ன சொல்லி தெரியுமா? நிறைய பேர்கிட்ட பக்திக்கு பதிலாக பக்தி என்னதான் இருக்கிறதா? வேஷமா இருக்கிறதா? 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரத்தை திருப்பி 2ஆம் வசனத்தில் படிக்க. 2 தீமோத்தேயு 3:2 தற்புரியராக, 2 பணப்பிரியராய், 3 வீம்புக்காரராய், 4 அகந்தை உள்ளவர்களாய், 5 தூசிக்கிறவர்களாக, 6 தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாம நன்றி அறிய மாட்டார்கள், 8 பரிசுத்தம் இல்லாதவர்களாய், 9 சுபாவ அன்பு இருக்காது, 10 இணங்க மாட்டாங்க, 11 அவதூறு செய்வாங்க, 12 இச்சையடக்கம் இல்லாத இருப்பாங்க, 13 கொடுமை உள்ளவர்களா இருப்பாங்க, 14 நல்லவர்களை பகைப்பார்கள், 15 துரோகம் பண்ணுவார்கள், 16 துணிகரம் உள்ளவர்களா இருப்பாங்க, 16 இருமாப்பு உள்ளவர்களா இருப்பாங்க. ஆமே 17 எப்படி இருப்பாங்கன்னா? தேவ பிரியராயிராமல் சுலோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பிறகு என்ன செய்வாங்களா? மறுதலித்து வாழ்வாங்களா? அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களை எல்லாவற்றையும் விட்டு ஒரு செய்தியினுடைய ஒரு கோர்வைக்காக நான் பாருங்க, இந்த 5ஆவது வசனத்தில் இருக்கிறத ஆமென் தேவபக்தியின் வேஷம் என்பதை 2ஆவது வசனத்திலிருந்து படிச்ச அத்தனையும் ஒரு செய்தியின் கோர்வைக்காக சொல்லித் தருகிறேன். இதில் இருக்கிற ஏதாவது சுபாவங்கள் நம்மில் இருக்குமே ஆனால் இதெல்லாவற்றுக்கு பேர் தான் என்னது? தேவபக்தியின் வேஷம். அல்லேலூயா. உண்மையான பக்தி அல்ல, என்னது? வேஷம். அதாவது மனுஷன், அதாவது தேவபக்தி அப்படின்னு சொல்லுகிறது தற்புரியம் அல்ல. மனுஷன் தற்புரியனாய் வாழுகிறது தேவபக்தி அல்ல. உண்டா இல்லையா? இப்ப தற்புரியம் என்னது சொல்லுங்களேன், டைம் ஆகி போச்சோ. தற்புரியம் என்னது? தனக்கு தானே பிரியமா வாழ்றது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தற்புரியம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதாவது எனக்கு நானே என்ன வாழ்வேன்? பிரியம். பிரமாணம் என்னது? நீ உன்னை நேசிக்கிறது போல் பிறனை நேசி. சரியா? ஆமென். இது அதாவது தன்னலம், சுயநலமற்ற வாழ்க்கை. சுயநலவாதிகள் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? கேட்டிருக்கிறீங்களா? சுயநலவாதி எதுக்கு சொல்றோம்? அவன் காரியத்தில் அவன் கரெக்டா இருப்பான். சுயநலவாதி, தன்னலவாதி, இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா? தற்புரியம், தனக்கு தானே பிரியமா வாழ்றது. ரோமர் நிருப புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 படிச்சு பாருங்க. ரோமர் நிருப புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 1 சீக்கிரம்
அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாயிராமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளை அவனுக்கே பிரியமாய் நடக்க கடவன். இயேசு கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தை என் மேல் விழுந்திருக்கிறது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். அல்லேலூயா. தற்பிரியர்களா இருக்கிறீங்களா இல்ல அவன் பிறர் பிரியமுள்ளவர்களா இருக்கிறீங்களா? யார் கையில் வைத்தா நீங்களே வீட்டுல போய் நீங்க சோதனை பண்ணி பார்த்தா போதும், நான் எனக்கு பிரியமா வாழ்றேனா இல்ல இன்னொருத்தருடைய அவன் நல்லதுக்காக வாழ்றேனா? ஆனா நம்மள அழைச்ச இயேசு சொல்லுகிறார், அவர் தமக்கே பிரியமாய் வாழாமல் பிறர் நலம் கருதினாராம். நம்ம இன்னைக்கு இங்க வரணும்னா என்ன காரணம்? அவர் நமக்கா என்ன செய்திருக்கிறார்? மரித்தார். அல்லனா நம்ம இங்க வந்திருக்கவே மாட்டோம். அவர் சுயநலவாதியா இருந்திருந்தா நம்ம இங்க வந்திருப்போமா? அப்ப ஏன் நிறைய பேர் இங்க வரல? ஏன்னா நம்ம யாரா வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? சொல்லுங்களேன், நம்ம யாரா வாழ்றோம்? சுயநலவாதி. நாம் பெற்ற ரட்சிப்பை யாருக்கு என்ன செய்யக்கூடாது? இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? பகிர்ந்து கொடுக்கணும். எனக்கு ஆண்டவர் சுகம் இல்லை, எனக்கு ஆண்டவர் சமாதானம் இல்லை, எனக்கு ஆண்டவர் ரட்சிப்பு தருகிறார், என் குடும்பத்துல நிம்மதி இருக்குது, நான் நிம்மதியா வாழ்றேன். நீங்களும் வாங்க சொல்லி பாருங்க. இது தன்னலம் அல்ல, இது யாருடைய நலம் கருதுகிறது? பிறர் நலம் கருதுகிறது. அப்ப தேவபக்தியின் வேஷத்துல ஒண்ணாவது வேஷமாக்குறீங்க. நீங்க அப்படி கேட்டு பாருங்க, வேஷம் போட்டிருக்கிறேன்னா இல்ல நிஜமான்னு. நிறைய பேர் வேஷத்தை போட்டிருக்கிறாங்க. நான் ஒரு இடத்துல சுவிசேஷம் சொல்ல இன்னைக்கு தவறுறேன் அப்படின்னா நான் தேவபக்தி எல்லாம் அடிச்சது, நான் தேவபக்தியின் வேஷம். நான் என்னை காத்துக்கொள்ளுகிறேன், பிறனை காத்துக்கொள்ளல. ஸ்பர்ஜனா நீங்க மூடியான்னு தெரியல. ஆமென். ஓகே, எனக்கு சரியான ஞாபகம் இல்ல, ஸ்பர்ஜன் நினைக்கிறேன். ஆமென். பிரசங்கியாளர்களுக்கு எல்லாம் தந்தையாய் செயல்பட்ட இந்த தேவ ஸ்பர்ஜன். ஆமா, ஸ்பர்ஜன் பாருங்கள். இந்த தேவபக்தன் ஆமென் ராத்திரி நடுராத்திரி 5 பிரசங்கம், ஒரு நாள் 5 பிரசங்கம் 4 பிரசங்கங்கள் பண்ணக்கூடியவர்களாகும் ஆண்டவருக்காக. ராத்திரி 11 மணிக்கு பிரசங்கம் முடித்துக் கொண்டு தான் தங்கி இருந்து அறை வீட்டுக்குள் வந்தபோது ஆவியானவர் சொன்னாராம், ஸ்பர்ஜன் உடம்புல கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியுது, டயர்ட் இருக்குன்னு தெரியுது, நீ காலையில இருந்து எனக்காக ஓடணும்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா ப்ளீஸ் பக்கத்துல உங்களை ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு நீ சுவிசேஷம் சொல்லாதே. ஸ்பர்ஜன் சொன்னா, ஆண்டவரே நேரம் முடித்தால் கண்டிப்பா நான் முதல்ல அந்த நபரை பார்த்தனா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன், நான் ரூமுக்குள்ள வந்துட்டேன், ப்ளீஸ் என்ன தொந்தரவு ஸ்பர்ஜன், ப்ளீஸ் எனக்காக நீ போய் பேசு, எனக்காக போய் பேசு. இல்ல, அவர் சுயநலவாதியை மாறிச்சார். தொட்டா ஒரு சோத்துக்கு அந்த பக்கத்துல போனோம். அவர் எழுப்பி ட்ரெஸ் பண்ணிட்டு கதவை திறந்து அந்த பக்கத்துல போய் கதவை தட்டி, என்ன பிரதர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, ஏன் உமா இருக்கிற முகம் ஆடி இருக்கு, சாப்பிடலையோ, சாப்பாடு கொண்டு வரட்டுமா, ஏன் இப்படி இருக்கிறீங்க, என்னாச்சு, உங்க மனைவி எங்க, பிள்ளைங்க எங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு அவருக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ண வேண்டிய அந்த சில நிமிடங்களை கர்த்தருக்கு கொடுப்பதற்கு நல்ல ஊழியக்காரங்க தான். காலை வேளையில ஸ்பர்ஜன் டயர்ல தூங்கிட்டு கிடக்கும் போது அவன் அந்த சலசலா சத்தம் கேட்டது, கதவை தட்டுகிற சத்தம் கேட்டது. ஏன்னா அந்த ரூம்ல ஒருவன் தற்கொலை பண்ணி செத்து விட்டான். ஸ்பர்ஜன் காலையில கதவு திறந்து பார்க்கும்போது மக்கள் சலசலா அவன் போலீஸ் வாகனங்கள் ஆம்புலன்ஸ் சத்தம் இப்படி எல்லாம் இருக்கிறத பார்த்து ஸ்பர்ஜன் ரூமுக்குள் அறையில் போய் கதறி அழுதானா, ஆண்டவரே அந்த மனிதனுடைய சாவுக்கு காரணம் நான் தான், மனிதனை நான் கொன்று விட்டேன், இந்த மனிதனை நான் அழித்து விட்டேன், அந்த மனிதனை சாவடித்து விட்டேன். ஒரே ஒரு வார்த்தையை கேட்டுக்கொண்டு என்னுடைய சரீர கஷ்டத்தை பாராமடிக்கு ஒரு 5 காலை எடுத்து வைத்து பக்கத்து ரூம்ல போயிருந்தேன்னா அவன் பிறந்தலம் கழிந்திருந்தேன், என்ன போல அவனை நான் நேசிச்சிருந்திருப்பேனா, நான் அவனை ஆதாயப்படுத்தி இருக்கலாமே. தேவபக்தி வேஷமா நிஜமா? வேஷாந்தரிகளாய் நம்ம நடக்கிறோமா, நிஜமா ஆண்டவருக்காய் வாழுகிறோமா? நம்ம எல்லாம் நம்ம புருஷர்கள் எல்லாம் நம்ம பகைச்சு வாழுகிறோம்னு சில விதத்துல நம்ம சொல்ல முடியும். நம்ம அம்மாவை பகைச்சு வாழுகிறோம், அப்பாவை பகைச்சு வாழுகிறோம், பக்கத்து வீட்டை பகைச்சு வாழுகிறோம். ஏன்னா நமக்கு கிடைச்ச ரட்சிப்பு அவங்களுக்கு. இது பக்தி அல்ல, இது பக்தியின் வேஷம். இது தேவபக்தியின் வேஷம். உண்மையான தேவபக்தி அடைபடி நாடுங்கள். நான் எப்படி இந்த சாயலுக்குள் வந்தது போல உன்னை கொண்டு வரணும், அதுதான் என்னுடைய டார்கெட், அதுதான் என்னுடைய முழுமூச்சு.
அதுதான் என்னுடைய பிரயாசம், அதுதான் என்னுடைய முயற்சி. இப்படி என்று வாழணும். இப்படித்தான் பாருங்க, ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பிரியர்களாய், பணப்பிரியர்களாய், வீம்புக்காரர்களாய், அகத்தை, தூஷணம், கீழ்ப்படியாமை, நன்றி அறியாமை, பரிசுத்தமில்லாய்மை, சுபாவமில்லாய்மை, இணங்காய்மை, அவதூறு செய்வது, இச்சையடக்கமில்லாய்மை, கொடுமை காட்டுவது, நல்லவரை பகைப்பது, துரோகிகள், துணிகரமாய் வாழுகிறது, இருமாப்பு காட்டுகிறது, சுகபோக பிரியம், தேவ பிரியராய் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து வாழுகிறோம். எதை தரித்து வாழுகிறோம்? தேவபக்தியின் வேஷம் தான் இருக்குது. ஆத்மாவுக்காக கதறுகிறோமா? ஆத்மாவுக்காக கண்ணீர் வடிக்கிறோமா? அவன் ஆண்டவரே அவனை ரட்சித்து தரணும், அவனை சந்தித்து தரணும். என் முழங்கால் கொட்டினாலும் பரவாயில்லை, எடுப்பு வலிச்சாலும் பரவாயில்லை, என் தொண்டை நான் வறண்டு போனாலும் பரவாயில்லை, அந்த ஆத்மா பரலோகத்தில் வேணும். என்னை நானே ஒரு மெழுகுவர்த்தியை போல உருக்குவதாக்கும் தேவபக்தி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, போகட்டும். நான் சொல்லிவிடுகிறேன். கர்த்தர் அனுமதித்தால், ஆண்டவர் பேச அனுமதித்தால் தொடர்ச்சியாக பேசுவேன். இன்னொரு சத்தியமாக நாளைக்கு சந்திக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளை அழைத்திருக்கிற ஆண்டவர் 4 நோக்கத்துக்காக அழைச்சிருக்கிறார். ஒன்று ஓடு, சிலரை விட்டு கொண்டு ஓடணும், சிலரை அணைப்படி நாடு, அவன் சிலதுக்காக நீ எதிர்த்து யுத்தம் பண்ணணும், போராடணும், சிலதை நீ பற்றிக் கொள்ளணும். ஒரு விஷயம் எழுப்போமா? ஒரு நிமிஷம் எழுப்பிப்போம். ஆண்டவர் அனுமதித்து அந்த மாதிரி கத்துடைய வரையை தாமதித்தால் நமக்கு நமக்கு அளிக்கலாம். எல்லாரும் எழுப்பிலிருந்து ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை அழைத்ததற்காக ஸ்தோத்திரம்.